தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். விசுவாவசு வருடம் தை மாத பலன்கள் 15/1/2026 முதல் 12/2/2026 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். இந்த தை மாதத்தை பற்றி நான் எழுதிய பாடல். தை மாதம் தமிழ் மாதம் 10ஆம் மாதம். தமிழ் மாதத்திலே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என்று எடுத்துக்கொண்டால் 10வது மாதமாக வருவது தை மாதம். தை மாதம் தமிழ் மாதம் 10ஆம் மாதம். தரணியிலே பொங்கல் விழா காணும் மாதம். இந்த மாதத்திலே தான் தை முதல் தேதியிலே பொங்கல் விழா. நெய்தவளும் பொங்கலுடன் கரும்பும் வைத்து நிகரில்லா கதிரவனை வணங்கும் மாதம். சூரிய பகவானை வணங்குகின்ற மாதம் இந்த மாதம். வைஜகத்தில் இம்மாதம் பூசம் தன்னில் வடிவேலை வணங்குவதற்கும் செல்லும் மாதம். தைப்பூசம் என்று சொன்னாலே ஆங்காங்கு இருக்கும் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்வார்கள். குறிப்பாக பழனிக்கு நடந்து செல்பவர்களுடைய கூட்டம் பல லட்சங்கள் இருக்கும். அப்படி தைப்பூசம் என்று வருவது இந்த மாதத்திலே. வைஜகத்தில் இம்மாதம் பூசம் தன்னில் வடிவேலை வணங்குவதற்கு செல்லும் மாதம். உய்ய வழிகாட்டுகின்ற வள்ளலாரை உலகெங்கும் கொண்டாடும் புனித மாதம். வடலூர் வள்ளலாருக்கு தைப்பூசத்தன்றைக்கு பெரிய அளவிலே விழா எடுப்பார்கள். அவர் வள்ளலார் என்று பெயர் வருவதற்கு காரணம், அவர் பொருளை வாரி வழங்கி வள்ளலாகவில்லை, அருளை வாரி வழங்கி வள்ளலானார். ஆகையினாலே தான் அவரை இன்றும் நாம் கொண்டாடுகின்றோம். அவருக்கு தைப்பூச திருவிழா நடைபெறுகிறதுனாலே வடலூரே ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்குமாம். உய்ய வழி காட்டுகின்ற வள்ளலாரை உலகெங்கும் கொண்டாடும் புனித மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லை தரணியிலே சொல்பவர்கள், சரணையிலே வாழ்பவர்கள் சொல்லும் மாதம். யார் கேட்டாலும் மார்கழி மாதத்தில் சொல்லுவாங்க, தை பறக்கட்டும் தை பறக்கட்டும் அப்படிம்பாங்க. தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஆகையினாலே அதற்கு காரணம் நெற்கதிர்கள் எல்லாம் நம்ம நெல் கதிர்களை அறுத்து வந்து அது புதிய நெல்லை நாம் விலைக்கு விற்று அதன் மூலமாக வருகிற லாபத்தை கொண்டு தொழில்களை வளப்படுத்திக் கொள்கின்ற காலமாக அந்த காலம் இருந்ததினாலே தான் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொன்னார்கள். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற சொல்லை தரணியிலே வாழ்பவர்கள் சொல்லும் மாதம். தைரியத்தை வளர்க்கின்ற ஜல்லிக்கட்டும் தவறாமல் நடக்கின்ற இனிய மாதம். மஞ்சு விரட்டு நடக்கின்ற மாதம். கிராமப்புறங்களிலே எல்லாம் தை பிறந்தால் மஞ்சு விரட்டு வைப்பார்கள். உரிய விதம் 2ஆம் நாள் சிவனின் தூதன் உள்ள இடம் நாம் தேடி செல்லும் மாதம். 2ஆம் நாள் என்ன? மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நந்தியை கும்பிடுவது என்பது நல்லது. ஆகையினாலே எல்லா ஊர்களிலும் அதிகாலையிலே நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அலங்காரங்கள் விதவிதமாக செய்திருப்பார்கள். பூக்களை கொண்டும் அலங்காரம் இருக்கும். அது மட்டுமல்ல, உணவுப் பொருட்களை கொண்டும் வைத்திருப்பார்கள். பெரிய நந்தி தஞ்சையிலும் வேந்தன்பட்டி பிரகாசமாகியிருக்க வணங்கும் மாதம். அந்த ஊர்களிலே எல்லாம் மிக கோலாகலமாக இருக்கும். தஞ்சை பெரிய நந்தியை பார்த்தால் அற்புதமாக அலங்கரித்திருப்பார்கள். வேந்தன்பட்டி நந்தி நெய் நந்தி, அதற்கும் எல்லா விதமான அலங்காரமும் செய்து வைத்திருப்பார்கள். இப்படி எல்லா ஆலயங்களிலும் இருக்கும். சரி, தை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான வெள்ளி என்பார்கள். தை வெள்ளி வந்துவிட்டால் அம்பிகைக்கு சந்தனத்தால் அலங்காரம் செய்து பார்க்கும் மாதம். தைவெள்ளி வந்துவிட்டால் அம்பிகைக்கு சந்தனத்தால் அலங்காரம் செய்யும் மாதம். வைதாலும் புகழ்ந்தாலும் நமது முன்னோர் வழிபாட்டை கடைபிடித்து உயர்வு காண. வைதாலும் புகழ்ந்தாலும் நமது முன்னோர் வழிபாட்டை கடைபிடித்து உயர்வு காண தை அமாவாசை என சொல்லும் மாதம். எல்லா அமாவாசை வந்தாலும் புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை, தை மாதம் தை அமாவாசை, ஆடியில் ஆடி அமாவாசை. இது மூன்று முக்கியத்துவம் வாய்ந்ததான் முன்னோர்களை கும்பிடுவதற்கு. அப்படிப்பட்ட கும்பிடும் மாதம் தையமா வாசையென சொல்லும் மாதம். தனித்த வயல் அத்தனையும் கதிர் விளைந்து மெய்யாக பசுமையினை காணும் மாதம். கதிர் விளைந்து அப்படியே பசுமையாக காட்சி தருகின்ற மாதம். மேதினியில் தை மாதம் பசுமை மாதம். அத்தை என்றால் தந்தைக்கு உடன் பிறப்பாம். அத்தைனா யாரு? தந்தையோட கூட பிறந்தவங்களுக்கு பேர் அத்தை. அத்தை என்றால் தந்தைக்கு உடன் பிறப்பாம். அகந்தை என்றால் தற்பெருமை கொள்வதாகும். நத்தை என்றால் மழைக்கால பூச்சியாகும். மழை காலத்தில் நத்தை ஊர்ந்து வரும், பார்த்திருப்பீர்கள். நடத்தை என்றால் நம்முடைய ஒழுக்கமாகும். முத்தான தை வந்தால் அதற்கு முன்னால் முதல் நாளே போகி வரும். தைக்கு முதல் நாள் போகி என்று வந்துவிடும். மார்கழியினுடைய கடைசி நாள் போகி என்று வந்துவிடும். முதல் நாளே போகி வரும். எனவே வீட்டை சுத்தமாய் வெள்ளை தீட்டி அலங்கரித்து சுற்றத்தை வரவேற்கும் இனிய மாதம் இந்த மாதம் தை மாதம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட தை மாதத்திலே கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றன? உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இல்லை
வேறு விதமாக இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி எல்லாம் மாதம் பிறக்கு முன்னதாகவே நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி இருந்தால் இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் வழிவகுத்துக் கொள்ளலாம். பொதுவாகவே நம்பிக்கை என்ற ஒன்று மனிதனுக்கு வேண்டும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நாம் கிரகத்தின் மீது வைத்து நாம் இப்பொழுது பலன்களை பார்க்கின்றோம். உங்களுடைய சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது இதெல்லாம் பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொண்டாலும் கூட உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையிலே நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி சுய ஜாதகம் வலிமையோடு இருந்திருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும். தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், பணவரவு பல வழிகளில் இருந்து பணம் பையை நிரப்பலாம், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்திலே அந்த கிரக நிலைகள் சாதகமில்லாமல் தசாபுத்தி பலமிழந்திருந்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறாது, நிம்மதி கிடைக்காது, பணப்புழக்கம் குறையும், பகை வளரும், பாசங்கள் குறையும். எனவே அப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்வது என்றால் இறைவனை வழிபட வேண்டும். அந்த இறை வழிபாடு என்பதுதான் நம் வாழ்க்கையிலே மிக அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. கவிஞர் கண்ணதாசன் ஒரு முறை எங்கள் இல்லம் வந்தபோது கேட்டேன், இப்படி இறை வழிபாட்டின் மூலமாக விதியை மாற்ற முடியுமா? விதியை மதியால் வெல்லலாம் என்கின்றார்களே, அதற்கு எப்படி ஐயா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாய் என்று சொன்னார். விதிக்கப்பட்டது விதி, அதை மாற்ற முடியாது. இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் இவையெல்லாம் உங்களுக்கு அதனுடைய கடுமையை குறைக்கும். எனவே விதியின் வலிமையை குறைக்க, விதியின் கடுமையை குறைக்க வழிபாடுகளை அப்போதைக்கப்போது மேற்கொள்ளலாம். யார் யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி இருக்கிறதோ அவர்கள், ஏழரை சனி இருந்தால் கண்டகச்சனி இருப்பவர்கள், அஷ்டமத்திலே குரு இருப்பவர்கள் எல்லாம் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் தான் அவர்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொதுவாக இந்த தை மாதம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது தை மாதத்திலே நிறைய விழாக்கள் இருக்கின்றன. மாதத்தினுடைய முதல் நாளே பொங்கல் விழா. அன்றைக்கு தினம் நாம் கதிரவனுக்கு பொங்கல் வைக்கின்ற பொழுது சூரியனுக்குரிய பாடல்களை எல்லாம் படித்து சூரியன் சாப்பிடும் விதத்திலே நாம் அது கிழக்கு நோக்கி இருந்து அதற்கு இலை போட்டு படைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைத்து கரும்பு பக்கத்திலே வைத்து மஞ்சள் கொத்து கட்டிய பானையை நாம் அந்த அடுப்பின் மேல் 3 முறை சுற்றி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் பொங்கி வருகின்ற பொழுது சொல்ல வேண்டும். அன்பு பொங்க, ஆற்றல் பொங்க, இன்பம் பொங்க, ஈகை பொங்க நாம் இப்படி வைத்துக் கொள்கின்றோம். இப்படி இருப்பதன் மூலமாக வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலமாக இந்த பொங்கல் பானையை வைப்பது நல்லது. அது முதல் நாள் அன்றைக்கு நடைபெறுகிறது. 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். மாட்டினுடைய உழைப்புக்காக நாம் முன்னிறுத்தி நாம் இருக்கின்றோம். நாமும் உழைத்து முன்னேற வேண்டும், உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே காளை மாடு உழைப்பின் சின்னம். ஆகையினாலே அதற்கு நாம் விழா எடுக்கின்றோம். அன்று தினம் நந்தியையும் கும்பிடுகின்றோம். அன்று பிரதோஷமும் வருகிறது. எனவே மிக அற்புதமான நாள் 2ஆம் நாள். 3ஆம் நாள் காணும் பொங்கல் என்பது அன்றுதான் உழவர் திருநாள், உழவர் பெருமக்களை பாராட்டுகின்ற நாள். எனவே அந்த தை 3ஆம் தேதி காணும் பொங்கல், தை 4ஆம் தேதி தான் தை அமாவாசை. முன்னோர்களை வழிபட வேண்டும், முன்னோர்களை வணங்க வேண்டும். அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் முன்னோர்களை வழிபட உகந்த நாள் என்று நான் அடிக்கடி தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வது வழக்கம். பொதுவாக அன்று தினம் நம் முன்னோர்களை வழிபட்டால் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் அகலும் என்பது ஒரு நம்பிக்கை. தை 11ஆம் தேதி ரத சப்தமி, அன்றைக்கு சூரிய பகவானை வழிபட வேண்டும். தை 13ஆம் தேதி தை கார்த்திகை, அன்று முருகப்பெருமானை நாம் வணங்க வேண்டும். அதற்கு பிறகு தை 18ஆம் தேதி 1/2/2026 அன்று தைப்பூசம் வருகின்றது. அன்றுதான் பழனிக்கெல்லாம் பாத யாத்திரை செல்வார்கள். பல லட்சம் பேர் செல்வார்கள். முருகா என்று ஒரு முறை சொன்னால் 1000 முறை சொல்லியதற்கு சமம் என்பார்கள். நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய 12 கரங்களை கொண்ட ஒரு தெய்வம், பறந்து வர மயில் வைத்திருப்பவர். ஆகையினாலே அவருக்கு வருகை பதியும் பாடி அன்று நாம் வழிபட வேண்டும். இத்தனை விழாக்கள் இருக்கின்ற இந்த மாதத்திலே உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இனி 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், யோகமான மாதம். என்ன காரணம் என்றால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, அவரோடு கூட சூரியன், புதன், சுக்கிரன், அந்த மற்ற கிரகங்களும் இணைந்திருக்கின்றன. பஞ்சமாதிபதியாக விளங்குபவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன்.
அவர் ராசிநாதனோடு இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும். ஆகையினாலே குடும்ப முன்னேற்றம் நன்றாக இருக்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகத்திலே உயர் பதவிகள் கிடைக்கலாம், வருமானம் உயரும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடைபெறும். 5ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு பெரும் செலவு உண்டு. அந்த செலவு சுப செலவாக வர திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறலாம். ஆக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய நீங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், யோகமான மாதம். புதனும் சுக்கிரனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்ற மாதம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளிலே, அதாவது பாக்கியஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கின்ற பொழுது எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே இந்த மாதம் தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாழ பகவான் மாதம் முழுவதும் குரு வக்ரத்திலேயே இருக்கின்றார். அதே நேரத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று மாதம் முழுவதும் இருக்கின்றார். தை 15ஆம் தேதி புதன் எந்த இடத்திற்கு வருகிறார் என்றால் கும்ப ராசிக்கு வருகின்றார். தை 24ஆம் தேதி சுக்கிரனும் கும்ப ராசிக்கு வருகின்றார். எனவே உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிரன் கும்பத்துக்கு வருகின்ற பொழுது தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். மாதத்தினுடைய கடைசி பகுதி மிக மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு. ஏதேனும் புதிய தொழில் தொடங்க வேண்டும் அல்லது அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்றெல்லாம் விரும்பினால் அவைகளெல்லாம் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய தை வெள்ளிதோறும் நீங்கள் அம்பிகையை வணங்குவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு மாதம் முழுவதும் இருக்கின்றார். அவர் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மை. 7-10க்கு அதிபதியானவர் குரு. கேந்திராதிபத்தியை தோஷம் பெற்ற கிரகமாக விளங்கும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் யோகம்தானே. எனவே நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மாற்றங்களால் நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். ஆனால் ஒன்று, பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. உடல் நலத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அஷ்டமத்திலே 4 கிரகங்கள் இருக்கின்றன. ஆரோக்கிய தொல்லைகள் அடிக்கடி வந்து மருத்துவ செலவுகளையும் உருவாக்கலாம். என்ன இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் தடைகளை வெல்லுவதற்கு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். சுயஜாதக அடிப்படையில் உங்களுடைய ஆராய்ச்சி செய்து திசாபத்துக்கேற்ற தெய்வங்களை வணங்குவது நல்லது. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வியாழக்கிழமை குருவை வணங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலே கஷ்டங்கள் தான் நஷ்டங்கள் தான் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரை இந்த மாத தொடக்கத்தில் 7ஆம் இடத்திலே 4 கிரகங்கள், தனாதிபதி சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்றார், விரையாதிபதி புதனும் பார்க்கின்றார், அதே நேரம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது யோகம் செய்யும் கிரகம் உச்சம் பெற்றிருப்பதனாலே யோகங்கள் உங்களுக்கு அதிகமாகவே வரப்போகிறது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். வருமானம் உயரும். உறவினர்களாலும் ஆதாயம், உடன் இருப்பவர்களாலும் ஆதாயம், கல்யாண கனவுகள் நனவாகலாம், கடமையில் இருந்து தொய்வு அகலும், பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்கள், அதாவது அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். பாராட்டும் புகழும் கூடும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்குவது நல்லது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாற சனி பகவானை நீங்கள் வணங்குவதே உத்தமம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்திலே மாத தொடக்கத்தில் 6ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 6ல் இவ்வளவு கிரகங்கள் இருக்கின்றன. எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடம். அங்கு ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால் எதிர்ப்புகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர். எதையும் நீங்கள் லட்சியம் செய்ய மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மாதம் வரப்போகிறது. குறிப்பாக 7லே சனியாக இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே, அதாவது குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. லாபஸ்தானத்திலே குரு இருப்பதால் பொருளாதார நிலை மிக திருப்தியாகவே இருக்கின்றது. தை 15ற்கு மேல் புதன் 7ல் வருகின்ற பொழுது கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள், இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் உருவாகலாம். என்ன இருந்தாலும் ஜென்மத்திற்கு எது இருப்பதால் ஆன்மீக மூலமே இந்த மாதம் உங்களுக்கு லௌகீகம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை வழங்கும்.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் எல்லாம் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. எனவே மனக்கவலைகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் கூட வருகின்ற சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். வக்ர இயக்கத்தில் குரு இருப்பதனாலே தாய் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம், அல்லது தாயின் உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு என்பதனாலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். குடும்பத்திலே சில குறைபாடுகளை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விரயஸ்தானத்திலே கேது இருப்பதனாலே விரயங்களை நல்ல விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். யோசித்து செயல்பட்டால் யோகங்கள் வந்து சேரும். வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு நிலையும் இப்பொழுது உண்டு. பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பயணங்களால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் குறைவாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமானால் விஷ்ணுவையும் இலக்குமையும் நீங்கள் வழிபட வேண்டும். தை 15 புதன் பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள். வரைந்த புதனால் நிறைந்த தன்லாபம் உண்டு. எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாதத்தின் பிற்பாதி மகிழ்ச்சி அறுவிதத்தில் இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது தொடங்கும் மாதம். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதம். குரு பார்வை இருக்கின்றது. உங்கள் ராசியை மட்டும் குரு பார்க்கவில்லை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், 5ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். எனவே 5ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகின்றது, உங்கள் ராசி புனிதமடைகின்றது. அதே நேரம் சகோதர ஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே உறவினர்களில் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது விரும்பி வரலாம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழிலே மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். திருமண முயற்சியிலும் வெற்றி உண்டு. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்றெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5லே சனியாக இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சுகஸ்தானத்திலே 4 கிரகம். எனவே சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். கேது உங்கள் ராசியை பார்ப்பதனாலே அடிக்கடி சிறு சிறு தொல்லைகள் ஆரோக்கியத்தில் ஏற்படலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். நல்ல ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய வெள்ளிக்கிழமை அம்பிகையை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானத்திலே சூரியனும் இருக்கின்றார். செவ்வாய், புதன், சுக்கிரன். ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். சகாய ஸ்தானம் எனக்கூடிய வெற்றிகள் ஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சம் பெற்றிருந்தால் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். சுற்றத்தார் பாராட்டும் அளவுக்கு உங்கள் முன்னேற்றம் இருக்கும். அது மட்டுமல்ல, சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்கள் விற்பது, விற்பனை மூலமாக லாபங்கள் வருவதெல்லாம் இந்த மாதம் நடைபெறப் போகின்றது. மனக்கவலைகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பப் போகின்றது. அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக உள்ளவர் செவ்வாய், உங்கள் ராசிக்கும் அதிபதியாக உள்ளவர். அவர் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான மாதம். அதிலும் குறிப்பாக குரு வக்ரம் பெற்றிருப்பது நன்மைதான். 2, 5 அதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறாரே, எப்படி நன்மை என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக குரு வக்ரம் என்று இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு பலன் உண்டு. அவரது பார்வை 2ஆம் இடத்திலும் பதிகிறது, 12ஆம் இடத்திலும் பதிகிறது. விரயஸ்தானத்திலும் குருவின் பார்வை, தனஸ்தானத்திலும் குருவின் பார்வை. தனவரவு வந்து கொண்டே இருக்கும். அதை சுபவிரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. வீடு கட்டுவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது, இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, நல்ல ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது, இது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செலவழிக்க முற்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 10லே கேது இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்க முயற்சிப்பார்கள். அதற்கு நண்பர்களின் உறுதுணை உங்களுக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் ஆணைமுக பெருமானையும் வழிபட வேண்டும், ஆறுமுக பெருமானையும் வழிபட வேண்டும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய சுய ஜாதக ரீதியாக நல்ல யோக வளம் பெற்ற நாளிலே அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் இந்த மாதம் மட்டுமல்ல, எந்த மாதமும் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை நேரடியாக இருக்கும் மாதம். 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். தனஸ்தானம் மிக வலுவாக இருக்கின்றது. எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். புதிய பாதை புலப்படும். திறமை மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் அரசியலில் இருந்தால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். 12லே சந்திரன் இருக்கின்றார். 3ஆம் இடத்திலே சனி. 3ஆம் இடம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய இடம். அதற்கு அதிபதி அங்கு இருப்பதனாலே முன்னேற்றத்திலிருந்து சர்க்கிள்கள் எல்லாம் அகலும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். சுயதொழில் தொடங்குபவர்கள் கிளைத்தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் கூட உண்டு. ஆயினும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு 3ல் இருக்கிற சனியோடு ராகுவும் சேர்ந்திருப்பதனாலே சிலரை நம்பி செலவழித்து அதன் மூலமாக விரயங்களும் வரலாம். எனவே கொஞ்சம் கவனம் தேவை.
செலவு செய்கின்ற பொழுது கொஞ்சம் முன் யோசனையுடன் செலவழிப்பது நல்லது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே உங்களுக்கு தை 15ஆம் தேதி புதன் 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். 10க்கு அதிபதி 3இல் வருகின்ற பொழுது பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உடன்பிறப்புகள் வழியே ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் திருமணங்கள் அல்லது அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணங்களை முன்னின்று நடத்தும் வாய்ப்புகள் உருவாகலாம். சுப செய்திகள் அதிகம் வரக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். குருவை வணங்கினால் குதூகலம் உங்களுக்கு அமையும். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 4 கிரகங்கள் உங்கள் ராசியில். கூட்டு கிரக யோகம். ஒன்று நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொன்று நன்மை செய்யும். எனவே எதிரிகளின் தொல்லை குறையும். லாப நோக்கத்தோடு படையவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள். மனநிறைவு ஏற்படும். பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். இடம் வாங்குவது, கட்டிய வீடு பாதையில் இருக்கிறது என்ற கவலை கூட உங்களுக்கு அகலும். இப்பொழுது துரிதமாக எல்லாம் செயல்படும். சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே பொருளாதார பிரச்சனை இல்லை. எந்த காரியம் இருந்தாலும் நீங்கள் தொடங்கிவிட்டால் உங்களுக்கு காரியங்கள் கைகூடிவிடும். மதிப்பு மரியாதையும் இருக்கும் இடத்திலே உயரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடியை சமாளிப்பீர்கள். அது மட்டுமல்ல, 8லே கேது இருப்பதனாலே பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். காலையில் ஒரு இடத்தில், மதியம் ஒரு இடத்தில், இரவு ஒரு இடத்தில் என்று இருந்து அதன் மூலமாக உணவுகளை கூட சரியாக சாப்பிட முடியவில்லை என்று நினைப்பீர்கள். ஆனாலும் உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. ஒரு சிலருக்கு அயல் மாநிலங்களிலிருந்தோ அயல் நாட்டிலிருந்தோ கூட அழைப்புகள் வரலாம். ஆதாயம் தரும் தகவல்களை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய சனிக்கிழமை அன்றைக்கு அனுமனை வழங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார், கூறு பார்க்கின்றார். அப்புறம் என்ன கவலை? இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம், யோகமான மாதம், தொட்டது துலங்கும் மாதம். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் கூட உயர் பதவிகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தொழிலை வளப்படுத்திக் கொள்ள வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த களத்தை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுத்த களத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சத்திலே இருக்கின்றார். 3க்கு அதிபதியும் 10க்கு அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது விரயஸ்தானம் என்று நினைக்க வேண்டாம். தொழிலில் நீங்கள் நல்ல அற்புதமான பலன்களை காணப்போகின்றீர்கள். தொட்டது துலங்கும் இந்த மாதத்திலே ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் இருப்பதனாலே கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காகவோ அல்லது உடன்பிறப்புகளின் வழியிலோ ஏதேனும் செலவழிக்கக்கூடிய சூழல் உண்டு. மாதத்தினுடைய பிற்பாதி மிகுந்த மகிழ்ச்சி தரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கு எல் தீபமேற்றி சனி பகவானை வணங்குவது, பெருமாள் இலக்குமியையும் வணங்க வேண்டும். நல்லது நடக்க வேண்டுமானால் வழிபாடுகளை குறிப்பாக மேற்கொள்ள வேண்டும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதம். 6லே கேது இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திலே கேது இருப்பதனாலே ஆன்மீக மூலமாக அத்தனையும் பொடி ஆகலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் குருதான். எனவே குருவை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் வந்து வழிபட்டாலே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீங்கள் உச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. எந்த எதிர்ப்புகளை பற்றியும் அல்லது எந்த நஷ்டங்களை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது சிறப்பாக நடைபெறும். அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். சகோதர வழியிலும் இருந்த சச்சரவுகள் அகலும். 12லே சனி இருக்கின்றாரே, விரயச்சனி என்று நினைக்க வேண்டாம். விரயச்சனியாக இருந்தாலும் குரு பார்த்த சனி என்பதனாலே நல்ல விரயங்களையே உங்களுக்கு ஏற்படும். இல்லத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டுவது, மாடி கட்டுவது அல்லது ஏதேனும் ஒரு வீட்டுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வது, அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவது, பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது, கட்டிய வீட்டை பராமரிப்பது, இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த இடத்திலிருந்து இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வருவது உறுதி. அப்படி வந்தால் அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே 4 கிரகங்கள். அரசு வழியிலும் அனுகூலம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். மாமன் மைத்துன வழியிலும் உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நிறைய நடைபெறப் போகின்றது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய மாதம், யோகமான மாதம். அது மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதம் இனிய மாதமாக அமையவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.